ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த பவுஸ் ஏர்ட்ராப் பவுஸுக்கு இப்போ சொல்லலாம் ஒஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணுறதாக ஒரு ட்வீட் வந்து வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் ஷேர் ஆகிக்கொண்டிருக்கு. அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டரில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த போஸ்ட்டுடைய ஏர்ட்ராப்புக்கு அவங்க கமெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதோட போஸ்ட் சில எக்ஸ்சேஞ்சில் ஷோ ஆகுது, டிபாசிட்டுக்கு ஆப்ஷனுக்கு ஷோ ஆகுது. ஆனால் நாங்கள் இப்போ கிளைம் பண்ண முடியாதால் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது UXUN சொல்லப்படுற வாலெட் ஏர்ட்ராப் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம். ஒரு 3 years ஒரு ஸ்டார்டிங் 200 பாயிண்ட்ஸ் தந்தாங்க, அப்புறம் 100 பாயிண்ட்ஸ் ஆகினாங்க, அப்புறம் 60 பாயிண்ட்ஸ் தந்து கொண்டு இருந்த அந்த UXUI வாலெட் ஏர்ட்ராப் நாளைக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்க. மார்ச் மாதம் 12 நாளைக்கு ஸ்னாப்ஷாட் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு 3 years கூட கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அது நாங்கள் இதில் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, எந்த ஒரு ஆப்ஷனுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய வாலெட் சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் சீக்ரெட் ஃப்ரேஸ், இந்த வீடியோ நேரமே சொல்லியிருந்தேன், இன்ட்ரடக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் எடுக்கிறத பற்றி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. சில நேரங்களில் நாங்கள் ஆப்பாக வரலாம், ஆப்பில் நாங்கள் சீக்ரெட் ஃப்ரேஸை கொடுத்து என்டர் பண்ணுற மாதிரிலாம் வர்றதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நாளை வரைக்கும் பார்ப்போம். அடுத்து இந்த டேக் ப்ரோட்டோகால் ஏர்ட்ராப் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லை, இது ஒரு வெப்சைட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். அதில் வாலெட் கனெக்ட் பண்ணுறதுல ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த வாலெட் கனெக்ட் இது உங்களுக்கு கனெக்ட் ஆகாமல் சில பக்குகள் இருக்கலாம். இது ஒரு பக் அவங்க மெயின்டெனன்ஸில் இருக்கிறாங்க. அந்த டீம் வெகு விரைவில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவங்கள அஃபிஷியலாக அவங்களுடைய டெலிகிராம் சேனலில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ டேக் ப்ரோட்டோகால் ஒர்க் பண்ணிக்கிறாங்க, எதுவுமே குழம்ப வேணாம். அடுத்தது இந்த லேயரேஜ் ஏர்ட்ராப்பில் புதுசாக ஒரு டாஸ்க் அவைலபிளாக வந்துருக்குது. ட்விட்டர் டாஸ்க் வந்து அவைலபிள் வந்துருக்கு. ட்விட்டரை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்களா இருந்தால் அதில் நாங்கள் OG பாஸில் நாங்கள் மைண்ட் பண்ணியிருக்கோம் தானே, அதில் கீழே கனெக்ட் யுவர் எக்ஸ் அக்கௌண்ட் பேக்கெட்டுக்குள்ளே ட்விட்டர்னு சொல்லியிருக்கும். அதை ட்விட்டரை கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் ட்விட்டருக்கு உங்களை ரீட்ரைக் பண்ண மாதிரி விட்டு லொக்கின் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது, பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த கிரிப்டோமேஸ் அல்லது டொக்ரோன்ஸில் அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அதில் இப்போ KYC அவைலபிளாக வந்துருக்கு. நீங்கள் KYC உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, நாங்கள் ஒரு நாள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது தானே, அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். KYC வெரிஃபிகேஷன் சொல்லி உங்களுக்கு வந்து ரோபோ மாதிரி வரும். டோக்கரோ எக்ஸ்சேஞ்ச், டோக்கரோட இன்னொரு பேர் தான் இந்த கிரிப்டோமேஸ். ஸோ இதில் ஐ அக்ரின்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தான் KYC வெரிஃபிகேஷன், கேன்சல், கண்டினியூன்னு சொல்லி 2 ஆப்ஷன். கண்டினியூன்னு இருக்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க, கேன்சல் கொடுக்க வேணாம். கண்டினியூ கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணி சொல்லி கேட்பாங்க. மேலே சர்ச் பண்ணுங்கள், இந்தியா, ஸ்ரீலங்கான்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அந்த கண்ட்ரியை செலக்ட் பண்ணி போட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை அவங்க வெரிஃபை பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வட்டமான இதுக்குள்ளே உங்களுடைய ஃபேஸை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. சிலந்தி பூச்சி மாதிரி வரும், பக்கத்தில் மூணு சொல்லுவாங்க, ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் ரைட்லாம் சொல்லி எல்லாம் பார்த்த அப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கண்டினியூன்னு சொல்லியிருக்கிறத கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இப்படி ஒரு விஷயம் வரும். அதில் நீங்கள் வெரிஃபிகேஷன் கோட் கொடுக்கணும். எந்த வெரிஃபிகேஷன் கோட்னு சொன்னால் அந்த கோல்ட் ஃப்ளூவன்ட், சன்வேவ், அதோட இன்னொரு சீலேண்ட், இந்த 3 ஏர்ட்ராப்புடைய வெரிஃபிகேஷன்ஸ் கோட் கொடுக்குறோம். நாங்கள் இந்த DRX டாக்டர் மைனிங் பண்ண நேரத்தில் வெரிஃபிகேஷன் ப்ரோசஸ் நேரம் நீங்கள் இதே மாதிரி பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் முதலாவது என்னுடைய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சப்போ எனக்கு ஒரு க்ரீன் டிக் மார்க் விழுந்திருக்கும். க்ரீன் டிக் மார்க் விழுந்த பிறகு அடுத்த டாஸ்க் பண்ணுறது இந்த 3 வெரிஃபிகேஷன் கோடையும் நாங்கள் அடுத்து சப்மிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து அந்த வெரிஃபிகேஷன் முடிச்சப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து வந்தீங்களா இருந்தால் கம்யூனிட்டி கமிட்மெண்ட் பை த வெரிஃபிகேஷன் கேட்கும். அதில் ஐ அண்டர்ஸ்டாண்டை கொடுத்து போட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தா இப்படி ஒரு ஆப்ஷனுக்குள்ள கொண்டு வரும். அதில் சைன் அப் ஒன் சன்வேவ்ஸ், இது ஆல்ரெடி சைன் அப் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டுவோம். இல்லை அதோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஜாயின் பண்ணி போட்டு இதில் போய் உங்களுடைய வெரிஃபிகேஷன் கோட் எடுக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சன்வேவுக்குள்ளே நான் போகிறேன், டைரெக்டாக என்னுடைய சன்வேவ் மைனிங்குள்ளே போகிறேன்னு போயிட்டு கடைசியாக இருக்கிறது நான் 5வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், ப்ரொஃபைல் ஆப்ஷன். அதில் கிளிக் பண்ணி மேல் மூலையில் பாருங்கள் செட்டிங்ஸ்னு சொல்லி போகிற சிம்பிள் இருக்குது. அந்த செட்டிங் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்குது. அந்த வெரிஃபிகேஷன் கோடை கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறேன். காப்பி கோட் கொடுத்து காப்பி பண்ணி கொடுறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் பேக்கப் வந்து இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லி கீழே இன்செட் பிலோ த கோடுன்னு சொல்லி இருக்கிற இடத்துல கர்சரை விட்டு போட்டு அதை நான் பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ணி வெரிஃபை சம்திங் கொடுத்தேன்னா அது இதாயிரும். அப்படியே 3 எக்ஸ்சேஞ்ச், அந்த 3 ஏர்ட்ராப் மைனிங் உடையதையும் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த கோல்ட் ஃப்ளூவன்ட், சன்வேவ், அதோட இன்னொன்று சீல், அந்த 3 பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணி போட்டு அடுத்த ஆப்ஷனில் உங்களோட வெரிஃபை ஆகிடும். இந்த டேப் டு பாஸ் வெரிஃபை ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ட்விட்டரை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. டைரெக்ட் அப்படின்னு வெலிட் லிங்க்னு சொல்லி வரும். இதில் பேக் போய்ட்டு உங்களோட இமெயிலை கொடுத்து வெரிஃபை பண்ணி போட்டு திருப்பி உள்ள வந்தீங்கன்னா இது வரும். இதில் நாங்கள் ட்விட்டரில் ஒரு போஸ்ட் வந்து போட போகிறோம். மேலே பாருங்கள் காப்பி கோடுன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. காப்பி பண்ணுற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து இருப்பாங்க. அந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் காப்பி பண்ண வேண்டி இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ட்விட்டருக்கு வாங்க. ட்விட்டரில் வந்துட்டு உங்களுடைய ரிப்ளை, ரீபோஸ்ட் அப்படிலாம் பண்ண வேணாம். உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு வந்து ப்ளஸ் அடையாளம் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த ப்ளஸ் அடையாளத்தில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி போட்டு 3 பேரை டேக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சாக்களாக இருக்கலாம், தெரியாக்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். சிம்பிள் போட்டிங்கன்னா ஊர்பட்ட நிறைய பேர்கள் வரும். அந்த பேர்கள் ஏதாவது ஒன்று கொடுத்து போட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு, உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய்ட்டு அந்த நீங்கள் ஷேர் பண்ண அந்த லிங்கை, நீங்கள் போஸ்ட் போட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணி போட்டு அதை மார்க் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட் கொடுங்க. வெரிஃபை யுவர் ப்ரொஃபைல் கொடுத்து போட்டு இதில் ஹியர்னு சொல்லியிருக்கு தானே, ஃபாலோவர்ஸ் ஆன் எக்ஸ், அதில் ஹியர் கொடுத்தீங்கன்னா தான் திருப்பி உங்களை ரீட்ரேக் பண்ணும். இந்த டோக்கரோ கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சும் உங்களை ரீட்ரேக் பண்ணும். உங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் தான் நைஸ் ப்ளாக் செயினில் வர ப்ராஜெக்ட்.
ஸோ இதில் ஃபாலோ கொடுத்து ஃபாலோயிங் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் பேக் வந்துட்டு மேக் ஸ்டெப் ஆஸ் கம்ப்ளீட்னு கொடுத்தீங்கன்னா தான் இந்த டாஸ்க்குக்கு ஒரு 15 செகண்ட் உங்களுக்கு எடுக்கும். இந்த டாஸ்க்கு நீங்கள் சரியாக பண்ணாவிட்டால் ரெட் கலரில் மாறும். இந்த டாஸ்க் சரியாக பண்ணணும்னு சொன்னால் நான் 3 பேரை டேக் பண்ண மறந்துட்டேன். @gmail போட்டு 3 பேர் டேக் பண்ண மறந்துட்டேன். திருப்பி நான் டேக் பண்ணி போட்டு ப்ரொஃபைலில் போய்ட்டு லிங்கை கொடுத்து நான் வெரிஃபை பண்ணிட்டேன். அப்புறம் டெலிகிராம் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வெரிஃபை யூ யூசர்னு சொல்லி உங்களோட டெலிகிராம் யூஸ் நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்து போட்டு அதில் ஹியான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய டெலிகிராம் சேனலுக்கு உங்களை ரீட்ரேக் பண்ணுங்க. அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி போட்டு பேக் வந்து அதையும் வெரிஃபிகேஷன் கொடுங்க. ரைட். அடுத்தது டெலிகிராம் வெரிஃபிகேஷன் பாஸ்ட். இந்த ரெண்டும் பாஸ் பண்ணியாச்சு. மூன்றும் டெலிகிராம், ட்விட்டர், அது முதலாவது ஸ்டெப். இந்த டேப் 2ன்னு சொல்லியிருக்கிற அதுவும் நாங்கள் பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் அட்ரஸ்ன்னு சொல்லி வரும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு Solana வாலெட்டை கொடுக்க போகிறீங்க. Solana வாலெட் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் பென்னம் வாலெட்டில், ட்ரஸ்ட் வாலெட்டில், மெட்டாமாஸ்கில் எதுலேருந்து ஒன்று எடுக்கலாம். அதனால் எக்ஸ்சேஞ்சிலேருந்து மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். இந்த வாலெட்டுகள் இருக்கிற Solana கோயினுடைய வாலெட் அட்ரஸ் எடுத்துக்கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கண்டினியூ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஆல் த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி வரும். உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் ஆகிடுன்னு சொல்லி வரும். அப்புறம் இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுடைய அட்ரஸ் ஷோ ஆகுது. அது பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இந்த Solana அட்ரஸ்ன்னு சொல்கிற இடத்துல உங்களோட நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிற அந்த அட்ரஸ் ஷோ ஆகும். இவ்வளோ தான் ப்ரொசஸ். இந்த ஸ்டெப்ஸை மறந்துடாமல் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பெரிய லெவலில் எதிர்பார்ப்புகள் இல்லை. ஏன்னா எங்களுக்கு DRX கோயினும் எங்களை ஏமாற்றிட்டு போனது. அதில் ப்ரொஃபிட்டில் நீங்கள் சொல்லவே இல்லை. அதில் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் பண்ணணும்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ சொன்னாங்க இதுவும் அப்படியே போகலாம், இல்லாட்டி இது எங்களுக்கு ப்ராஃபிட்டும் தரலாம், சொல்ல இல்லாது. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.